ஜெஃப்னாங்களது நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நடன நிகழ்ச்சியிலே பார்க்க வருகின்றோம். அந்த வகையிலே தையட்டி திசவிகாரை காணிகள் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள முக்கிய முடிவு, வெடுக்குநாரி மலை தொடர்பாக அமைச்சர்களின் மாறுபட்ட கருத்துக்கள் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எடுத்துள்ள முக்கிய முடிவு என்பன பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக தையட்டி திஸ்ஸவிகாரை, குறிப்பாக எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் பெலிகாமம் வடக்கு பிரதேசத்திலே சட்டவிரோதமாக எவ்வித அனுமதியும் பெறப்படாது இராணுவத்தினரால் ஒரு பௌத்த விகாரை ஒன்று அமைக்கப்பட்டது. அதற்கெதிராக அப்பகுதி மக்கள் தங்கள் காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொண்டார்கள். இந்த நிலையிலே நேற்றைய தினம் ஒரு முக்கிய சந்திப்பு ஒன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திலே கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையிலே இடம்பெற்றது. அதன் பிரகாரம் குறிப்பாக இந்த தையட்டி பிரச்சனை தொடர்பாக கடந்த சில மாதங்களாகவே தொடர்ச்சியாக ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருகின்றது, ஒரு கலந்துரையாடல். குறிப்பாக கொழும்பிலே பௌத்த சாசன அமைச்சு, நீதி அமைச்சு மற்றும் பிரதேச செயலக, மாவட்ட செயலக அதிகாரிகள் என்று சொல்லி பலருடைய பங்கேற்புடன் அந்த கலந்துரையாடல் இடம்பெற்று வருகின்றது. அந்த கலந்துரையாடலில் எட்டப்பட்ட முடிவுக்கு அமைய தையட்டி காணி உரிமையாளர்களுடன் கடற்றொழில் அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலக அதிகாரிகள், மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர் உள்ளிட்டோர் கலந்துரையாடலை நடத்தினர். இதன் பிரகாரம் தையட்டி விகாரை சூழலில் காணிக்காக போராடுகின்ற அந்த 17 பேர், அந்த அடையாளம் காணப்பட்ட 17 பேர் உடைய காணிகளையும் அளவீடு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 9 மணிக்கு நில அளவை திணைக்களத்தின் உதவியுடன் குறித்த பணிகளை நடத்துவதற்கு காணி உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலே அந்த காணிகளை அளவீடு செய்து அதன் மூலம் அந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை மிக விரைவில் எடுக்கப்படும் என்று சொல்லி கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். இதே வேளையிலே நாங்கள் தான் இந்த காணி விடுவிப்பை, குறிப்பாக பொதுமக்களே இந்த காணிகள் விடுவிக்கப்படுவதை தாமதிப்பதாக அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளால் குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக தாங்கள் இந்த நில அளவைக்கு சம்மதிக்கின்றோம் என்று சொல்லி காணி உரிமையாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையிலே அந்த சுவீகரிக்கப்படாது என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த காணி அளவீட்டுக்கு சம்மதிக்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே விரைவிலே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமாக இருந்தால் அது உண்மையிலேயே ஒரு சிறந்த விடயமாக இருக்கும். எது எவ்வாறு இருப்பினும் கூட கடந்த காலத்திலே அந்த விகாரை அகற்றப்படாது என்ற விடயத்திலே அமைச்சர் தெளிவாக ஒரு கருத்தை கூறியிருந்தார்கள். அந்த விகாரை அகற்றப்படாது, அந்த விகாரை அமைந்துள்ள காணிக்கு மாத்திரம் மாற்றுக்காணி அல்லது நஷ்ட ஈடு என்ற ஒரு விடயம் வலியுறுத்தப்பட்ட நிலையில் அதே நிலைப்பாட்டையே தற்போதும் தொடர்ந்து பேணி வருவதாக அறிய முடிகின்றது. அந்த வகையில் அதனை சூழவுள்ள ஏனைய காணிகளை அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற அந்த காணி உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்கு இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. அந்த வகையில் பார்ப்போம், பொறுத்திருந்து இந்த விடயத்திலே மக்களுக்கு உரிய காணி மக்களுக்கு மீளவும் கையளிக்கப்படுமா என்று சொல்லி அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த விடயத்தில் ஒரு நீதியான ஒரு போக்கை இந்த அரசாங்கம் கடைபிடிக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இரண்டாவதாக, வெடுக்குநாரி மலை ஒரு புனித ஸ்தலம், பௌத்த வரலாற்றுடன் தொடர்புடைய பகுதி. அது ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பிரதேசமாக மாற்றப்படும். அதற்கான வர்த்தமானி அறிவித்தல் மிக விரைவில் வெளியிடப்படும் என்று சொல்லி
பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி பாராளுமன்றத்தில் தெரிவித்ததாக பிரதான ஊடகங்கள் உள்ளிட்ட பலவற்றிலும் செய்திகள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையிலே அவ்வாறு எந்த ஒரு கருத்தையுமே அமைச்சர் சுனில் செனவி தெரிவிக்கவில்லை என்று சொல்லி கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அதனை முற்றாக மறுத்திருக்கின்றார். குறிப்பாக அரசியல் நோக்கங்களுக்காக அரசியல்வாதிகளுக்கு பின்னுக்கு திரியும் ஒரு சில ஊடகங்கள், குறிப்பாக ஒரு ஊடகமே அந்த செய்தியை வெளியிட்டது என்று சொல்லி கடற்றொழில் அமைச்சர் குற்றஞ்சாட்டியதுடன் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போவதாகவும் எச்சரித்திருந்தார். இந்த நிலையிலே அவ்வாறு இல்லை, கடற்றொழில் அமைச்சர் தான் இந்த விடயத்தில் விடயம் தெரியாமல் பேசுகின்றார் என்ற துணியிலே அந்த ஊடகமே இன்னொரு செய்தியை வெளியிட்டிருக்க. குறிப்பாக சுனில் செனவி தெரிவித்தது உண்மைதான். குறிப்பாக அவர் அங்கு சிங்கள மொழியில் உரையாற்றுகின்றார். அந்த மொழி காரணமாக பலருக்கு அதிலே புரிதல் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அவர் தெரிவித்தது இந்த விடயத்தை தான் என்று சொல்லி அந்த ஊடகம் அந்த நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த பிரச்சனை உண்மையிலே அவர் தெரிவித்தாரா அல்லது கடற்றொழில் அமைச்சர் அதனை தவறாக புரிக்கிறாரா அல்லது பொய் சொல்கின்றாரா என்ற கேள்வி தற்போது பலரிடமும் காணப்படுகின்றது. இந்த நிலையில் உண்மையிலேயே அவர் சுனில் செனவி அந்த பாராளுமன்றத்திலே அந்த வர்த்தமானி தொடர்பாகவோ பௌத்த தொன்மையுடன் தொடர்பாக அந்த வெடுக்குநாரி மேலே இருக்கும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தாரா என்பது பாராளுமன்ற ஹன்சாட் அறிக்கை வெளியாகும் போதுதான் அதனை உறுதியாக தெரிவிக்க முடியும், உறுதிப்படுத்த முடியும். அந்த வகையிலே இன்னும் சில வாரங்களில் அந்த ஹன்சாட் அறிக்கை வெளியான பின்னரே உண்மையான உறுதியான நிலவரம் தெரிய வரும். அதுவரை வார்த்தை ஜாலங்களை கொண்டு அல்லது மொழி தெரியாத, மொழி புரிதலை இல்லாத நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள முடியும். இதே வேளையிலே யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அந்த ஒரு ஊடக சந்திப்பிலே ஊடகங்களான கேள்விக்கு பதிலளித்த போதே கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்த விடயத்தை மறுத்ததுடன் அங்கு சைவ தமிழ் மக்கள் வழிபாடுகளை ஆற்ற முடியும் என்றும் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். பார்ப்போம், அந்த நிலை பேணப்படுமாக இருந்தால் அது ஒரு சிறந்த விடயமாகவே இருக்கும். பார்ப்போம் இந்த விடயத்தில் என்ன நடக்கின்றது என்று சொல்லி. இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வந்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும். குறிப்பாக 3 கலந்துரையாடல்கள் வரை 2 கட்சிகளுக்கும் இடையிலே நடத்தப்பட்டிருந்தது. அண்மையில் கூட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்களின் இல்லத்திலே 3வது சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையிலே தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை மட்டும் நடத்தி கொண்டிருக்காமல் விரைவில் ஒரு முடிவை அறிவிக்குமாறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய மத்திய குழுவில் ஒரு இணக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி தங்களுக்கு ஒரு முடிவை சொல்லாமல் மத்திய குழுவை கூட்டுவது என்று சொல்லி 6 மாதங்களுக்கு மேலாகின்றது. ஆகவே இந்த விடயத்திலே மிக விரைவாக ஒரு முடிவை அவர்கள் அறிவிக்க வேண்டும், இல்லாவிடில் தங்கள் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக கடைசியாக இடம்பெற்ற அந்த கூட்டத்திலே 2 கட்சிகளுக்குமான ஒரு இணைப்பு குழுவாக ஒரு குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குதல் மற்றும் ஒரு பொது சின்னத்தை பெறுதல் என்பது தொடர்பாக 2 கட்சிகளுக்கும் இடையிலே அந்த இணக்கத்தை ஏற்படுவதற்காகத்தான் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக குறிப்பாக ஒரு பத்திரிகையிலே ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி கட்சி தலைவரும் ஊடக பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதனை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரின் கீழ் ஒரு பொது சின்னத்தின் கீழ் இயங்குவது தொடர்பாக ஒரு முடிவொன்றை இலங்கை தமிழரசு கட்சி விரைந்து அறிவித்தால்
அதற்கேற்ற வகையில் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என்று சொல்லி, இல்லாவிடில் நாங்கள் தனித்து செயற்படுவோம் என்று சொல்லியும் அவர் ஒரு எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தல், அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலுக்கு பின்னரான நிலைமைகளை தொடர்ந்து தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற பேச்சுக்கள் அதிகமாக எழுந்திருந்தது. அதனோடு அங்கமாகத்தான் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தார்கள். இந்த நிலையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் முடிவு, அக்கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் கூட்டப்படாததால் தான் இது இவ்வளவு காலமும் தாமதமாகின்றது என்ற கருத்தும் தற்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே இலங்கை தமிழரசு கட்சி இந்த விடயத்தில் என்ன முடிவை எடுக்க போகின்றது, உண்மையிலேயே அவர்களுக்கு என்ன பிரச்சனை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து செயற்படுவதில் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா என்ற கேள்வியும் எழுகின்றது. அல்லது குறிப்பாக சுமந்திரன் மற்றும் CVK சிவஞானம் எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஸ்ரீதரன் தரப்பு இணக்கம் வெளியிடாததால் தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இலங்கை தமிழரசு கட்சி பச்சை கொடி காட்டாமல் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. பார்ப்போம் இந்த விடயத்தில் இலங்கை தமிழரசு கட்சி என்ன முடிவை எடுத்து இந்த விடயத்தில் ஒரு அடுத்த கட்ட நகர்வை செய்ய போகின்றது. இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சிகளை பார்த்தோம். மேலும் முக்கியமான விடயங்களுடன் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.